ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। उद्धव गीता पेज नंबर 68 36வது ஸ்லோகம். ஏவம் ப்ருகத் வ்ரததரக பிராமணக அக்னிஹி இவ ஜ்வலன் மத்பக்தக தீவிர தபசா தக்த கர்ம ஆஷயக அமலக. பிரித்து படிக்கிற ஸ்லோகத்தை. இது வரைக்கும் நம்ம உத்தவனுக்கு என்ன சொல்லிட்டு வரா கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உண்டான விதி, அதில் உபகுர்வானா அப்படிங்கிற பிரம்மச்சாரி, அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் ஸ்டடீஸ் ஹி வில் என்டர் இன்டு கிரகஸ்தா, அந்த சன்னியாசிக்கு பேர் உபகுர்வானா சன்னியாசி, பிரம்மச்சாரின்னு பேர். முடிச்சுட்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டு திருப்பி கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போகாமல் த்ரூஅவுட் த லைஃப் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே கண்டினியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் நைஷ்டிகி பிரம்மச்சாரி. ஏன் இந்த நைஷ்டிகி ஸ்பெஷலாக அவர் நார்ம்ஸ் ரூல்ஸ் கொஞ்சம் அதிகம். ஒரு குருவை மறுபடியும் போய் அவங்க ஒரு குருவை நாடி இந்திரிய அடக்கம், மன அடக்கம், இதையெல்லாம் த்ரூஅவுட் த லைஃப் அவங்க ஃபாலோ பண்ணி இருக்க வேண்டி இருக்கிறதுனால ஒரு கைடன்ஸ், அவருக்கு ஒரு குருவனுடைய கைடன்ஸில் கீழே இருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில் நழுவாமல் எதுக்காக அந்த நைஷ்டிகி பிரம்மச்சாரிய அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்தாரோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அது எதுக்காக வேணாலும் அந்த நைஷ்டிகி பிரம்மச்சாரி எடுத்துக்கலாம். வேதாந்தத்துக்காகவும் இருக்கலாம், ஒரு டான்ஸு பாட்டு ஏதோ ஒன்றில் அதில் இன்னும் கொஞ்சம் நான் கற்று இன்னும் கொஞ்சம் அதில் டெடிகேட் த லைஃப் ஆஃப் த ஆர்ட். அந்த மாதிரி இருக்கவங்க அண்டர் த குரு, அப்புறம் அவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நாம் அவர் மெயினாக சொல்கிறது மனக்கட்டுப்பாடு, வாக்கு, உடம்பு எப்போவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வச்சுக்கணும். அவங்கள ரொம்ப அதாவது காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவர் எல்லாமே எப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குருட்டு இருக்கும்போது அவர் இருந்தாரோ அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தார். அடுத்து இது கடைசி ஸ்லோகம் 36வது நைஷ்டிகி பிரம்மச்சாரியனுடைய அவரை பற்றின விளக்கங்கள் இதோட முடியுது. அடுத்து 37லிருந்து நமக்கானது கிரகஸ்த ஆசிரம உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன. அழகா வேற எங்கேயுமே கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிறது வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அளவுக்கு வேற எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். நைஷ்டிகியினுடைய கடைசி ஸ்லோகம் மீனிங்கே ஏவம் பிருகத்து, இவ்வளவு, ஏவம்னா இவ்வளவு, பிருகத்துனா பெரிய, அதிகமான, என்ன இருக்கணும் இந்த நைஷ்டிகிக்கு? விரததரகா, விரதத்தை பின்பற்றுவனாக இருக்கணும். அதிகமான விரதங்கள். சாதாரண பிரம்மச்சரிய யாருக்கு உபகுர்வானா பிரம்மச்சாரியை விட இவர் அதிகமான பிருகத்துங்கிற பிருகத்து விரததரகா பின்பற்றுவனாக இருக்கணும். பிராமணக ஒரு பிரம்மச்சாரி, இந்த பிரம்மச்சாரி பிராமணகங்கிற இந்த இடத்துல பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் நம்ம பிராமணன் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் பிராமணன் என்ன பண்ணணும்? ஏவம் பிருகத்து விரததரகா, இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுடைய அறிவும் என்ன, they will not stop studying. நீங்க பாருங்க, கிரகஸ்தாசிரமம் வந்தவங்க முக்காவாசி பேர் படிக்கிறதை நிறுத்திடுறோம். ஆனா இந்த நைஷ்டிகி பிரம்மச்சாரி பாருங்க, they will not stop studying, அப்படியே படிச்சுக்கிட்டே தான் இருந்தாகும். எதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டாங்களோ அந்த அறிவுங்க, படிப்புங்கிறது லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது போயிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, அது போயிட்டே இருக்கு அப்படின்னா அறிவும் ஆற்றலும் கண்டிப்பா, அறிவு வளரும் போது ஆற்றல் வளராதான் என்ன?
ஒரு டான்ஸுக்கே ஒருத்தர் டெடிகேட் பண்ணிக்கிட்டாருன்னா நிறைய படிச்சு கத்துக்கிறாருன்னா புக்கை வச்சு படிக்கிறதுல குரு வச்சு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு கத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஆற்றல் என்ன உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி அழகான போஸ்டர்ல அழகா கிடைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நினைங்க. அறிவு ஆற்றல் அது எப்படி இருக்குமாமா? அறிவும் ஆற்றலும் அத தேஜஸ்ன்னு சொல்லுவோம். அக்னி என்ன சொல்றாரு? அக்னிகி இவ ஜுவலன். ஜுவலன் அப்படியே நெருப்பு போல ஜொலிக்கும். அவருடைய பேஸ்ல அவருடைய உடம்புல அந்த ஆற்றலும் அந்த ஒரு அறிவும் அவங்க இதுல வெளிப்படும். அவங்களுடைய நெருப்பு போல பளிச்சு பிரகாசமாக அவர்கள் இருப்பார்கள். அதுதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. ஸ்டூடெண்ட் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாம் யூஸ்லெஸ் நினைக்கிறோம். அவர் என்ன சொல்வாரு? ஸ்டூடெண்ட் ஆர் நாட் யூஸ்லெஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் லெஸ். திரும்பி தாட் ஆஃப் த டே திங்க் பண்ணி பாருங்க. ஸ்டூடெண்ட் ஆர் நாட் யூஸ்லெஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் லெஸ். அவங்களுக்கு எதை கொடுக்கணுமோ கொடுத்து அதை வாங்கக்கூடிய சக்தி இருந்த ஆள் இருந்தா போதும், சூப்பரா வந்துடுவாங்க. கொடுக்கக்கூடிய ஆள் தாங்க இல்லை. அது பிராக்டிக்கலா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை தான் சொன்னேன். ஓகே, கமிங் டு தி சப்ஜெக்ட். அடுத்தது மத் பக்தக. எப்படி இருக்கணும் அவன் வாழ்க்கையில? சாமி ஒரு ஓரமா கடாசிட்டு போயிடக்கூடாது. என் பக்தனாக இருக்கணும் அவன். பிரம்மச்சாரி ஆசிரமத்தில், அது எந்த ஆசிரமம்? நைஷ்டிகி பிரம்மச்சாரி இருக்கிறவன் மத் பக்தக. காலையில எந்திரிக்கிறது, ஏன்னா பேச்சுலர் லைஃபுங்கும் போது தனியாக தான் இருப்பாங்க முக்காவாசி. அப்போ காலையில் எந்திரிக்கிறது, குடிக்கிறது, வீடு சுத்தம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, எதையும் விடக்கூடாது. அவங்க நித்திய பூஜை பண்ணுறது எல்லாமே அவங்களுக்குன்னு எல்லாமே உண்டு. வீடை நீட்டாக வச்சுக்கிறது, தனக்கான சமைக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே பண்ணோம்? அவங்களுடைய ஆர்ட்டுக்கு எதுக்காக அவங்க அந்த நைஷ்டிகில் இருக்காங்களோ அதுக்குண்டான நேரத்தை காலத்தை கொடுக்கறது, அப்புறம் உடம்புக்கு உண்டான எக்ஸசைஸ் கொடுக்கறது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், எல்லா வேலையும் சிங்கிளாக நின்று பண்ணுவாங்க. நம்ம கடைசி என்ன? மத் பக்தக தீவிர தபசா. தவம் எப்படி இருக்கு அவங்களுக்கு? நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதிலும் தீய ஒழுக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும் தவம், தீவிரமான தவத்தை மேற்கொள்வர்களாக இருப்பார்கள், இருக்கணும். தக்த கர்மா ஆசயக அமலக. அதாவது தக்த கர்மா அமலகனாங்க மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்கி தூய்மையுடன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு விரதத்தை ஃபாலோ பண்றதுனால அமலக மனதில் இருக்கிற அழுக்குகள் பாப்பங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பாப்பம் என்பது ஒரு வகையான அழுக்கு தான். பாப்பங்கள்லாம் நீங்கி ஆசையகனாங்க பிரம்மச்சரிய சரி பிரம்மலோகம். அந்த பிரம்மச்சாரி எங்க போவான்? பிரம்மலோகம். எப்போ? தக்த கர்மா இறந்ததற்கு பிறகு, இந்த சரீரத்தை எரித்துட்டு கிளம்பினதுக்கு பிறகுன்னு அர்த்தம். தக்தனை எரிக்கிறது, கர்மனா இந்த உடலை விட்டு நீங்கியதற்கு பிறகு இந்த தீவிர விரதத்தை மேற்கொண்டு அந்த நைஷ்டிகி பிரம்மச்சாரி உயிர் விடுற வரைக்கும் வாழ்ந்தானே என்றால் அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி இருக்கிறது. ஏன்னா யூஸ்வலா பிரம்மலோகம் போகணும்னா ஒரு கிரகஸ்தா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அத்தனை ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இவன் அதெல்லாம் எதுவுமே இவனுக்கு கிடையாது. நேரம் எங்க போயிடுவான்? அவனுக்கு கீழான ஜென்மம் என்பது கிடையாது. நேரா they will go for பிரம்மலோகம். அல்லது ஆப்ஷன் கொடுக்கிறார். இவன் ஒரு லோக பிராப்தி விரும்பினா அங்க கிடைக்கும். லோக பிராப்திய கேட்காம இருந்தானா அந்த பிரம்மச்சாரி சித்த சுத்தி அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போதே கிடைக்கும். அடுத்த ஜென்மம் கண்டிப்பா உண்டு. பிகாஸ் they don't work for ஞானம். ஸோ கண்டிப்பா அடுத்த ஜென்மம் உண்டு. ஆனா பிறக்கும் போதே சித்த சுத்தியோட பிறப்பா. அவங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆச்சாரியா சொல்லுவாரு, இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு அது செட்ட போறாங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் போன ஜென்மத்துல நைஷ்டிகி பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அது. ஏன்னா அங்கேயே இருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நிஷ்காமமாக எல்லாம் பண்ணி பிரம்மலோக போக புண்ணியத்தை அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறதுனால அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுனால அவங்க அடுத்த என்ன சொல்றது அடுத்த பிறவியில் அவங்க பிறக்கும் போதே சித்த சுத்தியோட பிறக்கிறக்கு, அல்லது பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அந்த சித்த சுத்திங்கிறது தானாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 37
இதோட என்ன முடிஞ்சது? பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முடிச்சிட்டாரு. அடுத்தது கிரகஸ்தா ஆசிரமம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கிரகஸ்தா. எல்லா கிரகஸ்தாரும் உத்தவகீதை முழுவதும் படிக்காட்டி பரவாயில்லைங்க, இந்த ஏரியாவை மட்டும் படிச்சா கூட தெளிவாயிருவாங்க. அத அனந்தரம் ஆவேக்ஷ்யன்னு யதா ஜிக்ஞாசித ஆகமஹ குரவே தக்ஷிணாம் தத்வா ஸ்நாயத்து குரு அனுமோதிதக. எப்படி அவ ஆசிரமத்தை விட்டு வெளியில வரணும்? அத்த பிறகு அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்ததற்கு பிறகு இப்ப யாரு? குருவானா. அந்த நைசிக்கு தான் அப்படியே போயிடுவாரு, அவரு கிரகஸ்தாக்குள்ள வரப்போறதில்ல. இப்ப யாரு வர்றாங்க? குருவானா எங்க வருவாரு? கிரகஸ்தாக்கு வராரா? வரும்போது என்ன பண்ணிட்டு வரணும்? பிறகு அத்த பிறகு அனந்தரம் அதற்கு பிறகு பிரம்மச்சரிய குருவானா பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்ததற்கு பிறகு ஆவேக்ஷியன்னு இல்லறத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசை அடையும்னு, இல்லறத்துக்குள்ள நம்ம போகணுங்கிற விருப்பம் இருந்தால் ஆவேக்ஷியன்னு இல்லறம் போய் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நம்ம போகணுங்கிற ஆசை விருப்பம் இருந்தால், யார் அவன்? உள்ள கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போறன்னு நினைக்கிறவன் அவன் யாரு? ஜிக்ஞாசித ஆகமஹ. சாஸ்திரத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் போனா எப்படி வாழணும்னு தெரிந்தா இதுதாங்க பிராக்கெட். இது தெரியாம கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வரதுனாலதான் இத்தனை ப்ராப்ளம். இது என்ன போடுறாரு பாருங்க, ஜிக்ஞாசித ஆகமஹ. இந்த விதிகளை கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போனா எப்படி வாழணுங்கிற அறிவு தான் இருக்கும். என்ன பிராக்டிக்கல் வந்திருக்க மாட்டா, கல்யாணம் ஆனா பிராக்டிக்கல் வரா. ஆனா அதற்குண்டான ஆகம விதிகளை தெரிந்தவனாக இது கம்ப்ளீட்டா இப்ப போயிடுச்சு. அதனாலதான் இத்தனை மேரேஜ் லைஃப் இவ்வளவு ஃபெயிலியரா இருக்கு. காரணமே கல்யாணத்துக்கு முன்னாலேயே கிரகஸ்த ஆசிரமத்துல எப்படி வாழணுங்கிற ஞானம் ஜிக்ஞாசித. You underline that word with all red ink, black ink, blue ink. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு சொசைட்டி நம்ம பாக்குறது. ஜிக்ஞாசித, அதை பற்றிய அறிவு ஜிக்னா இருக்கணும். அப்புறம் ஆசை இருக்கணும், அதெல்லாம் அறிவு இருக்கணும். ஜிக்னாசினா என்ன? அதை ஃபாலோ பண்ற திறமையும் இருக்கணும், அதுக்குள்ள போகணுங்கிற ஆசை இருக்கணும். அறிவு இருக்கணும், ஆசையும் இருக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போனா எப்படி வாழணுங்கிற அறிவு இருக்கணும், ஆசையும் இருக்கணும். ரெண்டு இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவுட் ஆயிரும். பாத்தீங்களா? என்ன பண்ணு? குரவே தட்சிணா. நீ படிச்சீல ஒரு குரு, அவருக்கு தட்சணையை கொடுத்து விட்டு, குருவுக்கு சதுர்த்தி, குருவுக்கு குரவேங்கிறது குருவுக்கு சப்தமி இல்ல, குருவுக்கு தட்சிணாம் தத்வா தட்சணைய கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண? ஆவேக்ஷன் குரவே தட்சிணாம் தத்வா ஸ்நாயத்து அப்படின்னாங்க. இது ஒரு ரிச்சுவல். கிரகஸ்த பிரம்மச்சரிய ஆசிரம் முடிகிற அன்னைக்கு ஒரு ஹோமம் வச்சிருப்பாங்க, குரு வச்சுதான் அனுப்புவார். அந்த ஹோமத்துக்கு பேரு ஸ்நாயத்து. அந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு குரு அனுமோதித்தக, குருவிடம் அனுமதி பெற்று போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, சொல்லாமல்லாம் கிளம்பக்கூடாது, சொல்லிட்டு இந்த ஹோமம் எல்லாம் அதாவது ப்ரொசீஜர், ரிச்சுவல் எப்படி ப்ரொசீஜரோ அது பிரகாரம் தட்சணையை கொடுத்துட்டு அந்த ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண? குருவோட ஆசீர்வாதத்தையும் அனுமதியும் பெற்றுட்டு வெளியில செல்ல வேண்டும். எங்க போகணும்? கிரகஸ்த ஆசிரமத்துக்கு நீ செல்ல வேண்டும். ஏன்னா அறிவில் இருந்து நீ குருவிடம் இருந்து நீ வெளியில வர்ற அப்படின்னா அவரிடம் இருந்து பெற்ற அறிவுக்கு உண்டான பொருளை கொடுத்து now you can enter into கிரகஸ்த ஆசிரமம். அவற்றிருந்து வாங்கின அறிவுக்குண்டான பொருளை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிடலாம்? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு யூ கேன் என்டர் இன்டு கிரகஸ்தா ஆசிரமம். இன்னைக்கு கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த விதமான ரிச்சுவல் நம்ம பண்றதே கிடையாது. எல்லாமே பாருங்க, ஒன்னொன்னு எங்கெங்க டிராப் ஆயிருக்கோம். நம்ம கலாச்சாரம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. இப்ப தட்சிணை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தட்சிணை இல்ல, காலேஜுக்குள்ள போகும்போதே பணத்தை கொடுத்தாத்த உள்ளேயே அலோவ் பண்றாங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும் போதே ஃபில் பண்ணிடணும். பணம் எவ்வளவு, அவ்வளவு நான் கொடுக்குறேன், டிடியா எது, அது எப்படி எப்படி பணம் கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு சொன்னாங்க, சில அமௌண்ட் வந்து பார்ஷியல் அமௌண்ட், ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இப்படி கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட் வந்து இப்படி கட்டுங்கிறாங்க, இன்னொரு அமௌண்ட் இப்படி கட்டுங்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க, பணத்தை கையில் எடுத்து போய் கட்டுற மாதிரி எல்லாம் பிள்ளை இல்லைங்க. ஒருத்தர் பேசிட்டு போது சொல்றாங்க, எப்படி எப்படி பணத்தை எங்கெங்க பார்ஷியலா பிரிச்சு பிரிச்சு போடணும். அப்போ அதை கொடுத்தாதான் நம்ம உள்ளேயே போறோம். ஆனா அந்த காலத்துல எப்படி பைசா வாங்காம தான் உள்ள விட்டுருக்காரு குரு. அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அவருக்கு தெரியாது, ஆனா கொடுப்பான் கண்டிப்பா. அவங்க எல்லாம் கொடுக்கறதுனால தான் அவர் தைரியமா உள்ள விட்டாரு. உள்ள விட்டு படிக்க வச்சுட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் காசு. சோ சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த குருகுல வாழ்க்கை எவ்வளவு நாசமா இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் கிரகஸ்தா வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை. உள்ள போய் எதுவும் தெரியாம போறது, குருகுல வாழ்க்கை உண்டான சிஸ்டம் மாறி போச்சு ஆச்சுங்களா. அடுத்த ஸ்லோகம் இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்க. இன்னும் எத்தனை ஸ்லோகங்கள் பியூட்டிஃபுல். கிரகம் வனம் வா உபவிஷேத் பிரவ்ரஜேத்வா த்விஜ உத்தமக ஆஸ்ரமாத் ஆஸ்ரமம் கச்சேத் ந அந்யதா மத்பரக சரேத். எப்படித்தான் போகணும்? ஆசிரமாத் ஆசிரமம் போகணும். ஒரு ஆசிரமத்திலிருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு போகணும். எப்படி? ஃபர்ஸ்ட் கிரகம் வனம், ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம். கிரகம் வனம் வா உபவிஷேத். உபவிஷம்னா என்டர். நீ எங்க வேணா போலாம், கிரகஸ்த ஆசிரமத்துக்கும் போலாம். இல்ல எடுத்தோடனே நான் வானப்பிரஸ்த ஆசிரமா இருந்துக்கிறேன்னு நீ போய்க்கலாம். வா உபவிஷத், எங்க வேணா நீ எந்த, அதாவது அது என்ன சொல்றாருனாங்க, ஒரு கிரமமா போகணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து, கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து, வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து இப்படி ஆசிரமாத் ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம், அல்லது பிரம்மச்சரிய ஆசிரமத்து நேரா நீ சன்னியாசத்துக்கு போயிடலாம். இப்படி ஒரு கிரமம்னு ஒண்ணு இருக்கு, அது பிரகாரம் போகணும். இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. நீங்க பிரம்மச்சரிய ஆசிரம் முடிக்கிறான், இன்னைக்கு படிச்சு முடிக்கிறான்னா நாளைக்கு கல்யாணம் யாருமே பண்றது கிடையாது. இது கொஞ்ச நாளைக்கு நம்ம விடுறோம் பாருங்க, எல்லா பிரச்சனையும் அங்கதான் வந்து உட்காரு. எது பிரம்மச்சரிய ஆசிரம் முடிச்சுட்டு உடனே கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போகலைன்னா நைசிக்கு பிரம்மச்சரிய சுத்த வேண்டியதுதான். அவன் அதுக்கு தான் குவாலிஃபைட் ஆயிருப்பான். நல்லா யோசனை பாருங்க, எனக்கு வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் முதல் ஆரம்பிப்பான். ஏன் அந்த கேப்? எங்க அவங்களுக்கு எங்க ஆட்டம்? யூஸ்வலா பாருங்க, படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன முடிவு பண்றோம், நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல ஜாப் கிடைக்கட்டும், அப்படி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ற இடத்துல வர்ற பிரச்சனை கொஞ்சம். ஏன்னா இறைவன் கொடுத்த நாம்ஸை நம்ம மீறுறோம். அதனாலதான் அந்த இடத்துல அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு பெங்களூர்ல கலாச்சாரம் சீரழிஞ்சிருக்குன்னா அத்தனையும் பாருங்க, அதுக்கு கிரகஸ்தாவும் கிடையாது, நைஷ்டிகியும் கிடையாது, எந்த சொல்றது அனாசிகவங்கலாம். அந்த அனாசிரமத்தில் இருக்கிறவங்க எதுக்குமே உருப்படியாக மாட்டாங்க. தாங்கட்டது இல்லாம கூறக்கிறது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருங்க. கிரகஸ்தாசம் வந்திருக்கா பாத்தீங்களா, அவனையும் சேர்த்து கெடுத்து விட்டுருங்க. எதே அந்த இன்பிட்வீன் அந்த மாதிரி ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. இப்ப கலாச்சாரம் என்ன ஆயிடுச்சு, படிச்சு முடிச்சோன்னே யாரு கல்யாணம், பெண்களே கல்யாணம் பண்றதுக்கு ரெடி இல்லை. அப்ப ஆண்கள் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்கு சொல்றாரு. இன்னும் எப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கணும், எப்படி பொருத்தம் எப்படி பார்க்கணும் சொல்லிட்டு பின்னால வரப்போகுது பாருங்க. எப்படி நீ இப்ப பாருங்க, அதுல இருந்து கம்ப்ளீட்டா மாறிட்டோம். அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது எப்படி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணணும், எப்ப பண்ண அதுலயும் நம்ம மாறிட்டோம். எப்போ பிரம்மச்சரிய ஆசிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, ஆசிரமத்திலிருந்து ஆசிரமத்துக்கு போயிடணுங்கிறாரு. பிரம்மச்சரிய ஆசிரமம் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில் நீ கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போயிடணும். நீ நடுவுல கேப் விட்டீனா நீ யாரு, அனாசிரமி. அப்படி கேப் விடும்போது they try to go for நைஷ்டிகி. ஆனா நைஷ்டிகி பிரம்மச்சாரி போறக்கு வழியும் தெரியாது, வாப்பாடும் தெரியாது. ஆனா அந்த பாதையில போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அப்ப என்ன ஆகும், எதுலயும் உருப்படி இருக்க. அவங்ககிட்ட நீங்க பேச முடியாது, எதையும் புரிய வைக்க முடியாது. அவங்க ஒரு ஸ்டபர்னிட்டிக்கு வந்துடுவாங்க. நீங்க கட்டப்பாறை வச்சு உள்ள எடுத்தாலும் அவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வயசு அப்புறம் பணம் கையில ரெண்டு கிடைச்சிருதா, எதை நினைச்சாலும் செய்யக்கூடிய ஒரு வயது, அப்புறம் பணம், இந்த ரெண்டையும் அந்த ஏஜ் பார்க்கும். எப்போ படிச்சு முடிச்சுட்டு பணத்தை கையில பார்த்து கல்யாணத்துக்குள்ள வராத ஆளு எல்லாம் ரெண்டையும் பார்த்துறானா, யாருடைய பேச்சு காதுக்குள்ள போகாது. வட்டப்பாறையை வச்சு இடிச்சிங்கன்னா கூட போகாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆசிரமாத்து ஆசிரம் போயிரு. நீங்க படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்றதுக்கு லேட் பண்ணீங்கன்னா அது எந்த ஆசிரமத்திற்கு நான் பையனை பொண்ணும் யோசனை பாருங்க. அனாசிரமி, அனாசிரமின்னு என்னங்க, ஐயோ அது சொன்னா பயந்துக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்குது. நான் அதை டச் பண்ண விரும்பல. அனாசிரமியா ஆகவே கூடாது.
அப்ப என்ன சொல்றாரு இவரு? கிரகம் வனம் வா உப, ஏதோ ஒண்ணு என்ன பண்ண உள்ள போ. ஆச்சா. அடுத்தது பிரவ்ரஜேத்து, நீ சன்னியாசியா போய்க்கோ. ஆசிரமம் எப்படி போகணும்? கிரகம் வானப்பிரஸ்தாசிரமம், பிரவரேஜ்னா சன்னியாசாசிரம், தியாகம் பண்றதுக்கு பேர் பிரவ்ரஜேத்து சன்னியாசாசிரம். எப்படியோ த்விஜ பிரம்மச்சாரிக்கு அது கிரகஸ்த என்ன சொல்றது, பிரம்மச்சாரி அதாவது எப்ப குரு பிரம்மச்சாரி ஆயிட்டாவே அவன் ரெண்டு த்விஜம்பம். என்னன்னா அம்மா வயிற்றுல ஒரு தடவை பிறந்திருக்கான், இப்ப யார் அம்மாவை ஏத்துக்கிறான்? குருவை. குரு யாரு? இப்ப ரெண்டாவது அவனுக்கு பிறப்பு. குரு விட்ட யாரு போய் ஜாயிண்ட் ஆகும்? அந்த அன்னைக்கு நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் பாரு சுவாமிஜி தயானந்தர் சொல்லுவார். நாம எதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம இந்த உலகத்தில் சரீரம் எடுத்து பர்த்டேவான்னு எவ்வளவு செலிப்ரேட் பண்றோம். அதை விட குருவை நான் இந்த அன்னைக்கு குருவை நான் பார்த்தேன், அல்லது நான் அது குருவிட்ட சேர்ந்தேன், அல்லது என்னோட படிப்பை ஆரம்பிச்சேன், அது உண்மையில் உங்களுடைய உருப்படியான பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அதுதான் இவர் சொல்றாரு த்விஜ. த்விஜ பிறப்பு ரெண்டாவது முறை யாருக்கு? குருவிட்ட போய் சேர. த்விஜ உத்தமகா, அவன்தான் மேலான பிரம்மச்சாரி. அடுத்த சொல்றது இப்ப சொன்னே அது மாதிரி ஆசிரமாத் ஆசிரமம், முறையாக ஆசிரமத்திலிருந்து ஆசிரமத்துக்கு செல்லணுமே தவிர அனாசிரமியாக ஒரு நாள் கூட இருக்க கூடாது. கச்சேத்து ந அந்யதா, முறை தவறிடாதீங்கிறாரு. இப்ப எல்லா முறையும் தவறிச்சு. கச்சேத்து ந அந்யதா, வேற முறைக்கு போயிடாதீங்க. அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு அந்த வேற முறைக்கு நீங்க போயிடாதீங்க. மத்பரக சரேத்து, தலைகீழாகவும் செல்லக்கூடாது, அனாசிரமியாகவும் இருக்கு. அதாவது சன்னியாசம் போயிட்டு திரும்பி வர்றது, கிரகஸ்தாலிருந்து பிரம்மச்சரிக்கு போறது, இதெல்லாம் எதையும் பண்ணிடாதீங்க. நான் சொல்லி கொடுத்த ஆர்டர்ல போங்க. யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அதான் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? மத்பரகச்சரி, எந்த ஆசிரமத்தில் நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய கோல் என்னவா இருக்கணும்? இறைவனை இலக்காக கொண்டு வாழ்வதுதான் கோல். You can be in brahmacharya, you can be in grihastha, you can be in vanaprastha, you can be in sannyasa. That doesn't matter at all. Your goal, fixing the goal is very important. மத்பரகா அப்படின்னு என்னை மேலாக கொண்ட சரேத்து, ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள். சரேத்னா you live, you go, you move in that path. எது? என்னை பரமாக, இறைவனை அறிவதுதான் பரமாக ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு கோல. யூ சரேத், யூ கோ, யூ சர், என்ன சர்னா தாத்து, யூ மூவ். எது? பணம் சம்பாரி, நிறைய சம்பாரி, நிறைய குடும்பத்தை எல்லாமே பண்ணு. யூ சர், யூ மூவ் இன் யுவர் பாத், பட் ஃபிக்ஸ் த கோல். என்னவா கோல் ஃபிக்ஸ் பண்ணணும்? 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் சம்பளம், 2 லட்சத்துக்கு 3 லட்சம். இப்ப பசங்களை கேட்டு பாருங்க, அவங்களுடைய கோல் என்ன? இந்த டார்கெட் பண்ணிட்டுனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இதை நான் டார்கெட் அச்சீவ், இந்த டார்கெட் அச்சீவ் தான் கொண்டு சிக்கிறாங்க பாவ பசங்க. பிரஷர், இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்றேன், எனக்கு அடுத்த போஸ்ட், அதுல போனா எப்ப உனக்கு என்ன பவர் அதிகமான? பவர் இல்லைங்க, பணம் அதிகமா. சோ பவரோ பணமோ அதுதான் உங்க லைஃப்ல கோலா பிக்ஸ் பண்றதுனாலதான் பாவம் பசங்க 20 வயசுல கிட்னி ஃபெயிலியர், 25 வயசுல பிரஷர், 15 வயசுல சுகர். கேட்கவே பயமா இருக்கு. ஏன்னா பிரஷர். ஏன்? அந்த இறைவன் சொன்ன வாழ்க்கையை விட்டு நம்ம எப்பவோ வெளியில வந்துட்டோம். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சரிங்களா? அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்போ எப்படி பொண்ணு பாக்குறது, எப்படி மாப்பிள்ளை பாக்குறது. 39. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மட்டும் பாருங்க. கிருகார்த்தி சத்ருஷிம் பாரியாம் உத்வகேத் அஜுகுப்சிதாம் யவீயசீந்து வயசா யாம் சவர்ணாம் அனுக்கிரமாத்து. யார கல்யாணம் பண்ணிக்கணும்? நீயே பொண்ணு எப்படி இருக்கணும்? இது பையனுக்கு சொல்ற, ஸ்டூடெண்ட் பசங்களா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிருகார்த்தி, இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இருக்குதான்னு பாரு முதல்ல. அவளுக்கு இன்னைக்கு 90% கேர்ள்ஸ்க்கு இருக்கிறது இல்லற வாழ்க்கை. கிரக அர்த்தி, இல்லறத்தில் விருப்பம் உடையவளா இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், அதுகளை நல்லபடியா வளர்க்கணும், ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கணும்னு ஆசை இருக்கணும். இந்த காலத்து பெண்களுக்கு இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்கூடாது, அதெல்லாம் பேர்டன், அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் யார் பண்றது?
அந்த மாதிரி அதெல்லாம் அதில் இல்லறதுக்கு கல்யாணத்துக்கு குவாலிஃபைட் இல்லாத பெண்ணுங்க. எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்க மாட்டேன், ஏதாவது வேற ஏதாவது சிஸ்டம்ல இருந்துன்னா அதில் பெற்று என் உடம்ப எது பண்ணாமல் ஒரு ஆள்காரி போட்டு வளர்த்தேன்னா ஓகே. நான் என் உடம்புலாம் இல்லறத்துக்கு குவாலிஃபைடு இல்லாத பெண் அவள், தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிடாதீங்க. சொல்றாரு பாருங்க, கிரக அர்த்தி இல்லறத்துக்குள்ள நான் வரணும்னு என்னங்க, ஏன் சார் ரெடி டு மேரேஜ் எல்லா பிள்ளைகளும் சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் வர ப்ராசஸ் எல்லாம் நோனா என்ன அர்த்தம்? ஷி இஸ் நாட் குவாலிஃபைடு டு கெட் இன் டு மேரேஜ் லைஃப். கண்டிஷன் போடுறாங்கன்னாவே they are not qualified to get into that ஆசிரமா. அதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்ட்டு. ரெண்டாவது சத்ருஷி, உனக்கு அதாவது சத்ருஷின்னா ஈக்குவலா இருக்கிற மாதிரி. ஈக்குவல்ங்கிறது இந்த காலத்துல 10 கோடி 10 கோடி ஆகுது. 10 கோடி மேட்ச் 10 கோடியே தேடுறோம். அல்லது 10 கோடி பொண்ணு இருந்துன்னா 20 கோடி. கோடிக்கு சத்ருஷியும் இல்ல. சத்ருஷினா சமம். நாங்க உன்னுடைய படிப்பு, உன்னுடைய குணம், உனக்கு தக்க பொருத்தமான வயது எல்லாம் இருக்கணும். முதல்ல சத்ருஷி ஓரளவுக்கு உனக்கு ஒத்து போற ஆளா இருக்கும். ஆச்சா, அடுத்தது பாரியா. இப்ப எப்படி ஒத்து போறதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ல இருந்து ஓரளவுக்கு நமக்கு ஒத்து போறதா இருக்கணும். அவன் நான்வெஜ்ஜா இருப்பான், வெஜ்ஜா இருப்பான், வர்றது என்ன இருக்கோ மாறி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இதுல இருந்தா ஒத்து போற இடம் இதுல இருந்தா பார்க்கணும். அவனுக்கு பையனுக்கு ஒன்லி வெஜ், பொண்ணுக்கு தினம் வேணும் நான்வெஜ், எப்படிங்க ஒத்து போகும்? இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. எனக்கு 10 கோடி இருக்குது, கொடுக்குற இடத்துல 20 கோடி இருக்கா, கொடு. கோடிக்கு அங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம யாரு பையனுக்கு முள்ளைக்கு கல்யாணம் பண்றோம்? கோடிக்கு கல்யாணம் பண்றது. என்ன கோடி நீ கல்யாணம் பண்ணாலும் அது ஒரு நாள் அது விட்டுதான் போக போகுது. சந்தோஷமா வாழ்றதுக்கு எதுன்னு பார்க்கணும் முதல்ல. ஆச்சா, அப்புறம் என்ன சொல்றாரு? பாரியா. அப்படிப்பட்ட மனைவியை முதல்ல பாரு. இல்லற வாழ்க்கைக்கு கிரகார்த்தியா இருக்கணும். சத்ருஷி, தனக்கு சமமான ஒத்து போற பெண்ணா பார்க்கணும் பாரியா. அப்படிப்பட்ட மனைவி உத்வகேத்து, திருமணம் செய்து கொள். அது பாருங்க, இந்த இடத்துல கண்டிஷன் போடாரு, யூ ஷுட் மேரி தட் கேர்ள் ஒன்லி. இது மாத்தியும் நீங்க போட்டுக்கலாம், பெண்ணுக்கு நீங்க போட்டுக்கலாம். பசங்களுக்கு சொல்றாங்க, அதையே பெண்ணுக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது, அதாவது இல்லற தர்மத்தை போற்றி காப்பவளாக இருக்கிற பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள். அவ எவ்வளவு சம்பாதிப்பான்னு பார்க்காத. இல்லற தர்மத்துக்கு, இல்லற தர்மம் எல்லாத்துக்கும் நான் சொல்ல தேவையில்லை. இல்லற தர்மம் எல்லாத்துக்கும் தெரியும். அது என்ன பாருங்க, பின்னால வேற அது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்ப நல்லா பார்த்துக்கலாம். இதெல்லாம் அவளுக்கு ரெடியான்னு பார்க்கணும். அடுத்தது, யவி யசீம் து வயசா, தனக்கு வயதில் கீழான பெண்ணா பாரு. எந்த ஆணும் தனக்கு வயதில் 1 மாதம் மூத்திருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. எங்க 2 நாள் தாங்க மூத்திருக்கு, 3 நாள் தாங்க மூத்திருக்கு. அப்புறம் ஏங்க இறைவன் என்ன சொல்றாரு? வயசா யவியசி, வயதுக்கு கீழான, இந்த பிரம்மச்சாரியினுடைய வயதுக்கு 1 நாளாவது கீழ் இருக்கணும். முக்கியமான கண்டிஷனா கிருஷ்ணர் சொல்றானா? எங்க அதுல அர்த்தம் இல்லாம எங்க சொல்லியிருப்பாரு? கேட்டா டெண்டுல்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. இவங்க கொடுக்குற உதாரணம் கிருஷ்ணர் இல்ல, டெண்டுல்கர். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் நல்லா தான் இருக்கான். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு சினிமாக்காரங்களும் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டெண்டுல்கர் மட்டும் ஞாபகம் வந்தது. எனக்கு அது வரைக்கும் அவங்க வயது மூத்திர கல்யாணம் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. அவங்க சொல்லும்போது தெரிஞ்சுது. ஏங்க டெண்டுல்கர் தான் ரோல் மாடலாங்க நமக்கு. ஒரு கிரிக்கெட்ல ஷைன் பண்ணி இஸ் குட் மேன், நைஸ் மேன் இல்லைன்னு சொல்ல, எப்படிங்க அவங்களெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? கிருஷ்ணரெல்லாம் விட்டடிச்சு போட்டு எனக்கு டெண்டுல்கர் அங்க ரோல் மாடல் டு கெட் கைஸ். அடுத்தது, யாம் சவர்ணாம் அனுக்கிரமாத்து. என்ன சொல்றாரு? அழகா ஊசி போடுறாரு. யாம் சவர்ணாம் அனுக்கிரமாத்து, அதாவது உன்னுடைய முறைக்கு, முறைன்னு என்னங்க? வாழ்வியல். அதாவது ஒரு ரிச்சுவல் பண்றோம் அப்படின்னா அதே ரிச்சுவலை ஃபாலோ பண்ற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய இனத்தை சார்ந்தவளான்னு பாரு. வேற இடத்துல போய் பொண்ணு, ஏன்னா ரிச்சுவல், அந்த ரிச்சுவல் இப்படி போட்டுட்டு இருக்கோம், நாம இப்படி போட்டுட்டு இருப்போம், ஒத்து வராதுன்னு அர்த்தம். வேற என்ன சொல்றாரு அவரு? வருங்க, யாம் சவர்ணாம் அனுக்கிரமா. கிரமம்னா வாழ்க்கையில் உன்னுடைய முறைக்கு, வாழ்வியல் முறைக்க ஒத்து வராளா?
அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய இனத்தை சார்ந்த பெண்ணாக பாரு. உன்னுடைய வீட்டில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ற குடும்பமா பாரு. ஏன்னா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் ஓதுவர்கள் இருப்பாங்க, யஜுர்வேதம் ஓதுவர்கள் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணு, நீ எதை ஓதிட்டு இருக்கிறியோ அது ஓதுற பெண்ணா பாரு. அப்ப இந்த காலத்துல நம்ம ரிக்வேதம் எங்க ஓதுறாங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கோம், ஜாதியில பார்த்து கல்யாணம் பண்ணு, வேற ஜாதிக்கு போயிடாத, ஒத்து வராது. ஆனா ஒத்து வருதே, 1-2 எக்ஸப்ஷன் ஒத்து வந்ததை வச்சு கணக்கு போட்டு ஏமாந்துராத. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அது நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்குன்னு இந்த பாடத்தை, இந்த ஸ்லோகத்தை 5-10 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். கிருஷ்ணர் இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன 10 வயசுல கல்யாணம் பண்ண போறீங்க, எங்க இப்ப பிடிச்சி எங்க சொல்லணும்? 10 வயசுல இருந்து இந்த காலகட்டம் அப்படி, அந்த காலம்ல வேற. இப்பெல்லாம் 10 வயசுல இருந்தே கிருஷ்ணர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி வச்சிருங்க. அது அப்பப்ப வேலை செஞ்சு அதுல, ஏன்னா நீங்க அதை உடனே கிருஷ்ணரை நம்பாம இருக்கக்கூடாது. அவர் கண்டிப்பா அவர் உள்ள போய் வேலை செஞ்சிருவார். தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்து தர்மத்துக்குட்பட்டான குழந்தைகளை பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணர் வேலை செய்வார். ஆச்சுங்களா? டோன்ட் வரி அபௌட் தட். அடுத்தது, இஜ்ய அத்யயன தானானி சர்வேஷாம் ச த்விஜன்மனாம் பிரதிகிரஹ அத்யாபனம் ச பிராமணஸ்ய ஏவ யாஜனம். இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? கடமை. எப்படி பொண்ணு பார்த்தாச்சு, இப்ப கல்யாணம் முடிஞ்சாச்சு, அடுத்தது வந்துட்டாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கடமை? கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் இஜ்ய கடமை என்ன? இப்ப பாத்தீங்கன்னா கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வந்தவன் நீங்க பாருங்க, பிராமணத்துவம் இருக்குன்னு வந்திருப்பான், சத்திரியத்துவம் உள்ள இருக்குன்னு வந்திருப்பான், வைசியத்துவம் உள்ள இருக்குன்னு வந்திருப்பான், இல்லைங்களா? சத்துவகுண ப்ரிடாமினன்ட், ரஜோகுண ப்ரிடாமினன்ட், தமோகுண ப்ரிடாமினன்ட் என்ன பண்ணிட்டாப்பா? கல்யாணம் பண்ணி உள்ள வந்துட்டான். நீங்க பாருங்க, அழகழகா கொடுக்குறாரு. நீ சத்துவகுண ப்ரிடாமினன்ட்டா இருக்கிற பிராமணனா இருந்து கிரகஸ்தாவா இருக்கிறியா? ஃபாலோ திஸ் ரூல். நீ சத்திரிய குணம் ப்ரிடாமினன்ட்டா இருந்து கிரகஸ்தாக்கு வந்திருக்கியா? உனக்கு அந்த ரூல் ஒத்து வராது, நீ ஃபாலோ திஸ் ரூல். நீ தமோகுண ப்ரிடாமினன்ட்டா இருந்து கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்துட்டியா? யூ ஃபாலோ திஸ் ரூல். பிரிக்கிறார். நீ உனக்கு என்ன குணம் ப்ரிடாமினன்ட்டா இருக்கோ உனக்கு ரூல்ஸ் கண்டிப்பா மாறும். எந்த குணத்துல இருக்குங்கிற தப்பு கிடையாது, நீ இதை ஃபாலோ பண்ணு. ஐயோ நான் தமோ குணத்திலிருந்து கிரகஸ்தாது கவலைப்படாதே, அது மோசம்னு கிடையாது, நீ இதை ஃபாலோ பண்றியான்னு தான் முக்கியங்கிறார். தமோகுண ப்ரிடாமினன்ட்டா இருக்கிற கிரகஸ்தா எதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றேனோ அதை நீ ஃபாலோ பண்றியாங்கிற இல்லையாங்கிறதா முக்கியமே தவிர, ஐயோ நான் சத்துவகுண கிரகஸ்தாவா இல்லைன்னு கவலைப்படாத. The guna doesn't play a very important role in you are reaching the goal. கோலை ரீச் ஆகிறதுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா அது அவர் சொல்லி கொடுக்குற மெத்தட் பாருங்க, அழகாக நம்மளை எங்க கூட்டிட்டு போகணும்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யார சொன்னாரு? நீ பிராமணத்துவத்தோடு சத்துவகுண பிரதானமாக இருந்து நீ எதுக்குள்ள போயிட்ட? ஒரு பிராமணத்துவத்தோட நீ கிரகஸ்தாசிரமத்துல போயிட்டேனா, அதுதான் இப்ப இந்த ஸ்லோகம். அதுதான் பிராமணத்துவத்தோட நீ கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போயிட்ட. என்ன பண்ணு? இஜ்ய இறை வழிபாடு, அத்தியனம், அத்தியன சாண்டிங், இறைவனுடைய பாராயணம், இதெல்லாம் தான் உன்னால முடியும். அடுத்து என்னது? தானானி. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தானம்ங்கிறது கிரகஸ்தாத்திற்கு உண்டான சொதர்மமே. அது நீங்க பிரம்மச்சரிய பிராமண கிரகஸ்தாவா இருக்கட்டும், சத்திரிய கிரகஸ்தாவா இருக்கட்டும், தமோ குண பிரதானமான கிரகஸ்தாவா இருக்கட்டும், அதை பத்தி டசன்ட் மேட்டர். ஏன்னா மற்ற 3 ஆசிரமத்தையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி படைத்தவன் கிரகஸ்தாசிரமம். பிரம்மச்சாரி பிச்சை எடுத்த ஜாப்பணும், வானப்பிரஸ்தம் வயசாயிருச்சு, எல்லா பொறுப்பையும் பசங்கிட்ட கொடுத்தாச்சு, நாம் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கலான்னு கேட்போம். அவன் என்னம்மா, அம்மா இதை தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாதீங்க அவன். ஏன்னா அப்போ கையில் காசு இருக்காது. வானப்பிரஸ்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்போ அங்கேயும் அவங்க கையிலே காசு இருக்காது. அடுத்து 3 சன்னியாசி கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த 3 செட்டப்பை பாருங்க, இந்த 3 ஆசிரமத்துக்கும் கொடுத்து உதவக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கிரகஸ்தா தான். ஏன்னா அவன் தான் நிறைய சம்பாரி. சொல்றேன் வரவே என்ன சொல்ற பகவான், நீ நிறைய சம்பாரி, நிறைய சம்பாரி, நிறைய தானம் பண்ணு. அதுதான் அதுதான் தானானி. தானம் நிறைய பண்ணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க நிறைய பண்ணும். இப்ப பெருசா இதை சொல்லும் போது எல்லாத்துக்குள்ள வர பயம் என்னால ஸ்மெல் பண்ண முடியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நமக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தா நம்ம குடும்பம் என்ன ஆகிறது? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ.
உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். கரெக்டா? எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் நழுவக்கூடாது. ஏன்னா இருக்கிறதா தூக்கி கொடுத்து போட்டு நாளைக்கு காலை சாப்பாட்டுக்கு நாங்கள் எங்கே பிச்சா தேவி பார்வதி நாங்கள் ரோடோட சுத்த முடியும். ஸோ வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கணும். ஆனால் அதை வேணுங்கிறதுன்னு ஒரு டிஃபைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப வேகம் இருக்குது. அதில் தான் மாட்டிக்கிறோம். ஒருத்தர் 10 லட்சம் வேணுங்கிறான், ஒருத்தர் 10 கோடி எனக்கு வேணுங்கிறான், ஒருத்தர் 100 கோடி வேணுங்கிறான். ஸோ வேணுங்கிறது என்ன ஆகிட்டே போகுது, நமக்கு அதிகமாகிட்டே போகுது. அதில் தான் மாட்டிக்கிறோம். ஸோ வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இறைவன் என்ன சொல்ற, பின்னால் நிறைய ஸ்லோகம் வரப்போகுது. என்ன சொல்றாருன்னா, நீ மற்றவங்களை பார்த்துக்கிறதுனால உன்னை நான் பார்த்துக்கிறேன். இப்போ யாரு? பிரம்மச்சரிய ஆசிரமத்தை நீ பார்த்துக்கிற, வானப்பிரஸ்த ஆசிரமத்தை வீட்லயே பாருங்க. குழந்தைங்க கிரகஸ்தா இருக்கிற ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணி ஆகணும், தான் வைக்கிற குழந்தையும் பார்த்தாகணும், அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பாவையும் பார்த்தாகணும், வானப்பிரஸ்தில் இருக்கவங்களையும் இவங்க பார்த்தாகணும், எல்லாம் பண்றாங்க. அதுக்கு சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கவங்களையும் உலகத்தில் இருக்கவங்களையும் பார்த்தாகணும். அப்படிங்கும் போது என்ன யாரு பார்த்துக்குவா? அப்ப இறைவன் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். கண்டிப்பா பார்த்துக்குவாருங்க. நமக்கு அது நம்பிக்கை வருதில்லை. கேட் ஆன் த வால் பக்தி சொல்லுவார். பின்னால வருது பாரு, ஸ்லோகங்கள் வருது. உன்னைய ஏன் தானத்தை பத்தி பயப்படுறோம்? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க தானத்துக்கு பயப்படுறோம், ஒத்துக்குங்க. கொடுக்கறக்கே பயப்படுறோம். ஏன்? நமக்கு இல்லாம போயிட்டா நம்மள யார் பார்த்துக்குவா? நான் கஷ்டப்பட்டா எவன் ஒரு வயசா கொடுப்பான், ஒரு வயசா கொடுக்க மாட்டான். என்ன அதாவது வயசான காலத்துல அவங்க ஒருத்தர் சொல்லும்போது நான் மாத்தி யோசனை பண்ணேன். இப்ப நான் ஒரு கலந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாங்க என்கிட்ட, கேட்கிறேன் நாம எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டா நமக்கு கடைசி காலத்துல ஏதாவது ஒரு உதவி வேணும்னா, ஒரு ஆபரேஷன் பண்றோம், ஒரு என்ன சொல்றது, இப்பதான் எதுக்கு போனா லட்சமா வேணுமே, உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கையில இல்லைன்னா பசங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக நாம சேர்த்து வச்சுக்கணும், கொடுத்தா என்னை யாரு பார்த்துக்குவா? இது ஜெனரல் டவுட் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஒண்ணு புரியலீங்க. இறைவன் சொன்னபடி வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் கடைசி காலத்துல அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இறைவன் நம்ம கிட்ட வைக்க மாட்டார். இது தெரியறது இல்லை, இது தெரியறது இல்லை. யாராவது ஒரு நோய் யாருக்கா வந்துட்டா, நமக்கு அந்த மாதிரி வந்துட்டா, எது கேன்சர் எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஐயோ அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சா, இவ்வளவு செலவாச்சா, நமக்கு நாளைக்கு வந்துட்டா உடனே மல்டிப்ளிகேஷன் போட்டு இப்பவே இவ்வளவு ஆகுதே, இன்னும் நமக்கு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா நமக்கு இன்னும் செலவாகுமே, புடிச்சு வச்சுக்கோ, கொடுத்துறாவ. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஊரார் உலகத்தில் இருக்கிற மற்ற சரீரங்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்றால் உங்கள் சரீரம் நோய் இல்லாமல் பாதுகாக்கப்படும். புரியறதில்லையே. மற்றவங்களுடைய அறிவை பாதுகாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த அறிவை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அறிவு, உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். யூ ஷுட் பி a contributor. அப்போ யூ நீட் நாட் worry about future. அது வந்துருமா பேசும்போது அப்புறம் வேறங்க ரொம்ப வேறப்படுறாங்க. சரி பணத்தை தான் வச்சுக்கோ, யாருக்கு கொடுக்க வேண்டானோட நிம்மதியா இருக்காங்க கேட்டா அதுவும் இல்லை. யாராவது ஒருத்தர் ஒரு நோய் சொல்ல, ஐயோ நமக்கு வந்துட்டா, அவங்க பையன் பார்த்துக்காம விட்டுட்டான், ஆனா நம்மள நம்ம பையன் பார்த்துக்குவானா? இப்படி என்னங்க வாழ்க்கை இது? நீ இறைவன் சொன்ன பாதையில அவர் என்ன சொல்றாரு, நீ நான் சொன்ன மாதிரி வாழ், உன்னை நான் பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி வீரோளுக்கதெல்லாம் அப்படியே வலிச்சு கொண்டே ரோட்ல வரவங்களுக்கு கொடுங்கன்னு சாஸ்திரம் சொல்லல. உனக்கு வேணுங்கிறத வச்சுக்கோ, வச்சுட்டு கூட அந்த வச்சுக்கங்கிற இடத்த மாறுறோம். என்ன சொல்றான் ஒருத்தர், என்ன சொல்றான் 10 கோடி வேணுங்கிறான், ஒருத்தர் என்னங்கிறான் ராயல் காருக்கு போனா இவ்வளவு செலவாகும், அப்ப எனக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டா தானே, அப்ப எப்படி நான் கொடுத்தேன்னா நான் எப்படி போய் ராயல் கார்ல நாளைக்கு போய் படுக்கிறது? அட பாவி, ராயல் கார்ல படுக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலாம். நீ ராயல் காருக்கு போய்தான் வாழ்க்கை முடிக்கணுமே. ஏன்னா சொல்லும் போது நமக்கு ஐயோ இவ்வளவு மோசமா திங்க் பண்றாங்களே, நமக்கு பதபதைக்குது. ராயல் கார் நாளைக்கு போய் அப்படியே ஒருத்தர் சொன்னாரு, ராயல் கார்ல போய் நம்மள படுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னா பணம் வேணும் இல்ல, கொடுத்துட்டா யார் ராயல் கார சும்மாவா பாப்பான்? என்னங்க இது வாழ்க்கை? என்னங்க நினைக்கிறீங்க? அப்ப என்ன நினைக்கணும்? அது படுக்க கூடாத சூழ்நிலை வரணும்னு இறைவன் என்ன சொல்றான், அதை ஃபாலோ பண்ணுமா? வந்துட்டா நான் பணம் வச்சு வச்சுக்கிறேன். அப்போ என்ன, எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுக்கு மனசு வர. இறைவன் எவ்வளவு கொடுத்தா, ஆனா என்ன சொல்றாரு, தானானி கிரகஸ்தாசிரமங்க தானம் பண்ணிதான் ஆகணும். அப்ப என்ன நினைக்கணும், அப்படி கொடுத்தோம்னா கடைசியில சொல்லுவாரு, கிரகஸ்தா நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு ஒரு ஸ்லோகம் போட்டுருவாரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அது பின்னால வரப்போகுது. அச்சா அடுத்தது
இஜ்ய அத்ய. உனக்கு சொன்ன வேலை செய். உனக்கு என்ன பண்ணணியே? இறை வழிபாடு பண்ணியா? அதை பாரு. சேர்த்து வைக்கணும் அதை பார்க்காத. இப்ப நான் என்ன சொன்னேன்? செய்யறியா? இஜ்யா இறை வழிபாடு. பஞ்சமாக யக்னங்கள் வரப்போது பாருங்க. நாங்க சொன்னதெல்லாம் கம்மி. நான் அவர் போட போறாரு பாருங்க. பஞ்சமாக யக்னத்தை பத்தி ஸ்லோகமே 2 ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு? இஜ்யா இறை வழிபாடு இருக்கணும், அத்தியாயனம் இருக்கணும், பாராயணம் இருக்கணும், தானம் முக்கியம். சர்வேஷாம் ச த்வி ஜன்மனா. கிரகஸ்தாக்கு வந்த எல்லோரும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க எல்லோரும் என்ன பண்ணிருக்கணும்? இத பண்ணிருக்கணும். இஜ்ய அத்தியன தானம். ஆச்சா, இத பண்ணு. அடுத்த வேர்டு போடுறாங்க பாருங்க, முக்கியமான வேர்டு பிரதிகிரக. இப்ப நீ இந்த ஸ்லோகம் யாருக்கு சொன்ன? பிராமணத்துவத்துடன் கூடிய கிரகஸ்தாவா நீ இருந்தீனா என்ன பண்ண? பிரதிகிரக. மற்றவங்க கொடுக்கிற தானத்தை வாங்குகிற பக்குவத்துக்கு வந்துடு. ஏன்னா பிராமணம் என்னது? தரித்திர பிராமணக தான். அப்ப நீ மற்றவங்க கொடுக்கறத வாங்குறத வாங்கிக்கோ. கிரகஸ்தாசிரமத்துல நீ இருப்ப, ஆனா பிராமணத்துவத்தோட இருக்கிற. சொல்லி கொடுத்துட்டு எதுக்கு காசு வாங்கல? அச்சா, அவங்க கையில காசு இருக்காது. அப்ப அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கோ. 2வது, கிரகஸ்தாசிரமத்துல வாங்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சோத்துக்கு என்ன பண்றது? அழகா அங்க ஒரு மெச்சூரிட்டி கொடுக்குறாரு அவனுக்கு. பிராமணத்துவமா இருக்கிற உனக்கு எதுக்கும் சொல்லி கொடுப்ப. காசு வேண்டாம், வாங்க வேண்டாம்னு தோணும். அப்போ அதை மீறி நீ என்ன பண்ணிக்கோ? காசு வாங்கி சாப்பிட்டுக்கோ, தானத்தை வாங்கிக்கோ, வாழ்வாதாரத்துக்கு வாங்கிக்கோ. 2வது அத்தியனம், டீச்சிங். நீ டீச்சிங் பண்ற. ஃபர்ஸ்ட் கொடுக்கறத வாங்கிக்கோ. 2வது நீ டீச்சிங் பண்ணிக்கலாம். யூ கெட் மணி ஃப்ரம் டீச்சிங். சொல்லி கொடுத்து நீ பணம் வாங்கிக்கலாம். பிராமணத்துவம் இருக்கிற கிரகஸ்தாவா இருந்தீனா, ஏன்னா உனக்கு சொல்லி கொடுக்கறது, படிக்கிறது, படிக்க வைக்கிறத உனக்கு பிடிக்கும், செஞ்சுக்கோ, அதுக்கு காசு வாங்கிக்கோ. அப்பதானே வாழ முடியும். அடுத்தது பிராமணஸ்ய ஏவ யாஜனம். மற்றவங்களுக்கு நீ கர்மகாண்டக்கு படிச்சிருந்தீனா கர்மகாண்டத்தில் இருக்கிற ஹோமங்களை மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்து காசு வாங்கிக்கோ. எப்போ? பிராமணத்துவத்துடன் கூடிய கிரகஸ்தாவா நீ வாழ்ந்தீனா யாஜனம், ஹோமம் நடத்தி வச்சு அதுல சம்பாரிச்சு வாழ்ந்துக்கோ. டீச்சிங் சொல்லி கொடுத்து அதை சம்பாரிச்சு வாழ்ந்துக்கோ. தானம் மத்தவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். எனக்கு கிரகஸ்தாசிரம் வாங்க கூடாதுன்னு சொல்றமா? இந்த பிராமணத்துவத்தோட இருந்தீனா சப்போஸ் நீ தானம் வாங்கன்னா வாங்கிக்கலாம், தப்பில்லை. சாத்வீக முறையில் வாழ்பவனுக்கு அது தவறாக போகாது. ஆனாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க, எப்பவுமே தானம் வாங்குறோம் அப்படின்னா எப்படி கொடுக்கறது நம்ம 3 விதமான தானம் பார்த்தோம். சாத்விக தானம், ராஜசிக தானம், தமோகுண பிரதானமான தானம். அது மாதிரி வாங்குறதுலேயும் 3 விதமா இருக்கு. சாத்விக தானமா வாங்கணும். சாத்விக தானம் மனதுடன் வாங்கணும். கொடுக்கறதுனாலே கொடுக்க கூடாது. இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் தமோகுண ரஜோகுணமெல்லாம் அப்படிதான் சொல்லும். சாத்விகமாக கொடுக்குறாங்கன்னா நான் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லணுமாமா. அது இன்னொரு இடத்துல ஸ்லோகம் அழகா சொல்லு. யாராவது திருந்தாங்கன்னு கொடுத்தா 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா 2 நாள் கழிச்சும் அவனுக்கு கொடுக்கணுங்கிற மூடு இருந்தா நம்ம வாங்கிக்கலாம். அப்ப 2 நாள் கழிச்சு கொடுங்க அப்படின்னா அவங்களே கொடுத்தா வாங்கிக்கலாம். 2 நாள் கழிச்சு கொடுக்கன்னு சொன்னாங்களே போய் பெறண்டக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மூடு மாறி இருக்கலாம். மாறி இருக்கவங்ககிட்ட வாங்கக்கூடாது. கொடுக்கணுங்கிற என்ன ஐயோ அன்னைக்கு 2 வாய் தவறி சொல்லிப்பட்டா நின்ட்டான் அப்படிங்கிட்ட போய் வாங்கிடக்கூடாது. அப்ப 2 நாள் கழிச்சு டைம் கொடு, பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்லு. இப்படிதான் சாஸ்திரம் சொல்லு. நமக்கு தானம் வாங்குறவனா இருந்தா இந்த ரூல்ஸ்ல நீ ஃபாலோ பண்ணி போய் வாங்கு. டீச்சிங் பண்ணு, தர்ப்பணம் என்ன வாத்தியார்லாம் வராங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிராத கர்மம் ஏதாவது பண்ணி நீ பொழைச்சுக்கோ, தப்பில்லை. பிரதிகிரக மன்யமானக. இவ்விதம் பிரதிகிரக அப்படின்னு என்னது? ஒரு போதுமென்ற மனதுடன். தானம் வாங்கிக்கலாம். அடுத்தது அத்தியாபனம், சொல்லிக் கொடுக்கிற டீச்சிங். பிராமணஸ்ய ஏவ யாஜனம். இப்ப அடுத்த ஸ்லோகம் பிரதிகிரகம். நான் அதை ஆரம்பிச்சுட்டேன். பிரதிகிரகம் மன்யமானக தபஹ தேஜோ யசோனுதம் அன்யாப்யாம் ஏவ ஜீவேத ஷிலைஹி வா தோஷ திருக்கு தயோகோ.
பிரதிகிரக, அதாவது இவ்வாறு தானம் வாங்கிக்கலாம். டீச்சிங் அத்தியாபனம் ச பிராமணசிய ஏவ யாஜனம், அது உனக்கு சப்போஸ் என்ன சொல்றாரு, பிரதிகிரகம் மன்யமானக, இவ்விதம் நினைத்தாய் என்றால், சப்போஸ் நீ இப்படி நினைக்கிற, இப்ப நான் ஒரு ரூல் சொல்லிட்டேன், அச்சா அதுல நீ ஒரு வேறையா உனக்கு ஒரு யோசனை வருதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு இறங்கி வராது. நீ என்ன நினைக்கிற தப்பா மன்னியமானகனா, இஃப் யூ திங்க் லைக் தட், எது பிரதிகிரகம் தானம் பெற்று வாழ்ந்துக்கோ, டீச்சிங் சொல்லி காசை வாங்கிக்கோ, யாகம் பண்ணி காசை வாங்கிக்கோ, நான் சொல்லிட்டேன் இல்லையா, அது பிரதிகிரகம். அத நீ இப்படி நினைச்சீனா, சப்போஸ் இஃப் யூ திங்க் லைக் தட் மன்னியமானகா, என்னன்னு தப்பம் பண்ற தவம், நான் இப்படி மற்றவங்க இருந்து தானம் வாங்கினாவோ, டீச்சிங்க்கு காசு வாங்கினாவோ, யக்னமெல்லாம் பண்ணி கொடுத்து காசு வாங்கினாவோ, என்னுடைய தபம், தேஜகா சக்தி, யசக புகழ், அனுதமா தடைவிடும் என்று நீ நினைத்தால், இப்படி நான் வாங்கினா உனக்கு என்ன தோணுது, ஐயோ என்னுடைய தவம், நான் பண்ற தவமெல்லாம் போயிருமே, நான் பண்ற எங்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் போயிருமே, அல்லது என்னுடைய புகழ் போயிருமே அப்படின்னு அதுக்கெல்லாம் இது தடையாக வரும் நீ நினைச்சீனா, இஃப் தே ஆர் அப்ஸ்டக்கிள்ஸ், எதை கெட்டிங் மணி ஃப்ரம் த சொசைட்டி, டீச்சிங்காக பணம் வாங்குறது, யக்னம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். டீச்சிங்கும் பிடிக்கல வச்சுக்கல, எனக்கு டீச்சிங்லாம் பண்ணி காசு வாங்குறது பிடிக்கல, எனக்கு யக்னம் எல்லாம் பண்ணி கொடுத்து காசு வாங்க எனக்கு பிடிக்கல, மற்றவங்கிட்ட போய் தானம் வாங்கி பிழைக்கிறக்க எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கலீங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருப்பானா, இருக்க மாட்டாரா? அவனை கூப்பிடுறாரு, ஏன்னா இருப்பான் அவன். ஏன்னா கண்டிப்பா டீச்சிங் பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையாது, யக்னம் பண்ணி தான் கொடுக்கணுங்கிற கண்டிஷனும் கிடையாது. அவனுக்கு அது ரெண்டும் பிடிக்கல, ஆனா பிராமணத்துவம் இருக்கு, பிடிக்கல. எனக்கு போய் மற்றவங்கிட்ட காசு வாங்குறது பிடிக்கல. அவனுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் அப்படி பெரட்டி போட்ட இடங்களெல்லாம், அந்யாபியாமேவ ஜீவேத, மற்ற வேற எதையுமே என்னால எடுத்துக்க முடியல, இந்த நான் சொன்ன மூணையுமே உன்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அந்யாபியாமேவ ஜீவேத, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா, என்னால டீச்சிங் பண்ண முடியல, ஹோமம் பண்ண தெரியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மற்றவங்கிட்ட வாங்கி பிடிக்குது எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணிட்டு கிருஷ்ணா அப்படின்னு என்கிட்ட கேட்டீனா, யாரு பிராமணத்துவத்துடன் கூடிய கிரகத்தான் அண்டரை பண்ணிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்தி கூடாது. உனக்கு பிராமணத்துவத்தோடு இருக்கிற கிரகஸ்தா கூப்பிடுறாரு, இதெல்லாம் பிடிக்கல, நான் இதெல்லாம் சொல்றேன், பிடிக்கலினா என்ன பண்ணு தெரியுமா, சிலைகிவா தோஷத்திற்கு தயோகோ. சிலைன்னு என்ன தெரியுங்களா, அந்த காலத்துல தானியம் எல்லாம் களத்துல கொண்டாந்து போடுவாங்க, அடிப்பாங்க, நெல் அறுத்து கொண்டாந்து எங்க போடுவாங்க, அறுக்கிற இடம் வயக்காட்டுல பாதி நெல் விழுகும், அப்புறம் கொண்டாந்து களத்துல போடுவாங்க, அங்க அடிக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பாதி நெல் விழுகும், அப்புறம் வண்டியில ஏற்றி மூட்டை கட்டி கொண்டு போவாங்க, அந்த இடத்துல பாதி விழுகும். அப்படி விழுகிற நெற்களை பொறுக்கி நீ வாழ்ந்துக்கோ, பிச்சை எடுக்க வேண்டாம். அதாவது இத அந்த காலத்துல, இந்த காலத்துல என்னது, எப்படி நாம இதை புரிஞ்சுக்கிறது, எங்க போறது காலத்துக்கு, இந்த காலத்துல அதுக்குள்ள அது இந்த காலம் அது ஒத்து வராது அப்படின்னா, சமுதாயத்தில் வேண்டாத பொருட்கள் இருந்ததுன்னா அதுல வாழ பழகிக்கும். அதான் அந்த காலத்துல இல்லாங்க வேண்டாம், இதுக்கு எப்படி அது வரும்னா, இப்பெல்லாம் கூட ஒரு இடத்த பார்த்தனா கூட, நமக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு இடம் இருக்குது, அங்க கொண்டு வச்சிட வேண்டியது, வேணுங்கிறவங்க எடுத்துக்க வேண்டியது. இது நம்ம சாஸ்திரத்துல சொன்ன டெக்னிக். நமக்கு வேண்டாத பொருளை யாரும் பிச்சை கேட்க வேண்டாம், நீ கொடுக்கவும் வேண்டாம், நேராக கொண்டு அந்த இடத்துல வச்சிட வேண்டியது. பழைய மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், துணி ஆகட்டும், நான் பார்த்து துணி தான் இருக்குது, துணி ஆகட்டும், பேனா, பென்சிலு, புக்ஸு, நோட் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, எது வீட்டில் இப்போ புரட்டாசி மாதம் வருதா எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா, இது ஒரு அமைப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எது உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அதை கொண்டு போய் அங்கே வச்சிருங்க, பொதுவான இடத்துல வச்சிருங்க, அதை போய் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற, அதை போய் எடுத்து நீ வாழு. இதை நீங்க வீட்டில் அப்ளை பண்ணும்போது, இப்போ நீங்க ஒரு எது கிடைச்சாலும் நமக்கு பெஸ்ட் தான் கிடைக்கணுங்கிறது சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம 2 சிப்ளிங்ஸ் 3 பேர் இருக்கிறோம், அப்பா ஒன்று வாங்கிட்டு வராங்க, 3 வாங்கிட்டு வராங்க, உடனே பார்ப்போம் 3ல் எது பெஸ்ட்டு அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமா, அங்கிருந்து பழகணும் குழந்தைகளை. என்னன்னா எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் எது உனக்கு இருக்குதோ அதை நீ எடுத்துக்கோ. திஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சிங் ஃபார் ஆல் கிட்ஸ். அந்த குணத்துல வளர்த்தப்பட்ட குழந்தைகள் எதுக்குமே தங்காது, எதுக்குமே எதுவுமே எனக்கு கிடைக்கலிங்கிற ஒரு இதுக்கே வராது. இப்ப நாம கிச்சன்ல போய் பாக்குறீங்க, சாப்பாடு இருக்கு, மத்தியான சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு,
அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு காலையில செஞ்சது கொஞ்சம் வேஸ்டா போற மாதிரி இருக்கு, உடனே அது வேலைக்காரி கொடுக்கணுங்கிறது இல்லை. அதை நாம எடுத்துக்கிட்டு வேலைக்காரிக்கு மத்தியான சாப்பாடை கொடுத்துருவோம். இந்த எண்ணம் வரணுங்க. பழைய சோற தின்னுங்கன்னு சொல்லல. அப்புறம் டாக்டர் வந்து திட்டுவாரு, எங்க பழைய சோறு தின்னு வீணா போகுதுன்னு சாப்பிட்டீங்கன்னா வீணா போயிருவீங்க நீ கண்ணு வேற. அப்படி நான் வீணா போனதையே சாப்பிடுன்னு சொல்ல வரல. உங்களை நீங்க செக் பண்ணிக்கிங்க. இப்ப இருக்குது, காலையில செஞ்சது நல்ல ஃபுட்டு தான், கெட்டு போகல. ஒரு 11 மணிக்கு பாக்குறீங்க, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப காலையில மிச்சமானது ஏதோ கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி கொண்டு டஸ்ட்பின்ல போடக்கூடாது. என்ன பண்ணலாம், நாம அதை சாப்பிட்டு அவங்களுக்கு என்னதா கொடுக்கலாம், நல்லதா கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்ப நமக்குள்ள வருதோ, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்திட்டோம்னா நம்ம உடம்பு தானா வளர்ந்துருங்க, தானா வளர்ந்துரும். ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்ம பழசு எடுத்து அங்க கொடுத்துட்டு, ஏன்னா அவங்கள வேலைக்காரி தானே, நாம மத்தியானம் ஃப்ரெஷ்ஷா செஞ்சதை சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்காது. அதுதான் இது. எது மிச்சமா இருக்குதோ, ஏன்னா இப்ப போய் நெற்களத்துல போய் நெற்காங்க நம்ம போய் பொறுக்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா பிராமணத்துவத்தோட இருக்க எல்லாரும் சொல்றீங்க, நாங்க கிரகஸ்தாக்கு வந்துட்டோம், எல்லாருமே நாங்க சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் பிராமணத்துவத்தோட தாங்க இருக்கிறோம், ரஜோகுணத்துல விட்டுட்டு வந்துட்டேன்னா இந்த குணம் வந்துருச்சான்னு பாருங்க. எது இருக்குதோ அதுல எல்லாரும் எடுத்தது பிறகு எது மிச்சம் இருக்குதோ அவங்க வேணும்னா எடுத்துக்கல, வேண்டாட்டி அதை வச்சிடலாம். அங்கேயே அடிதறியா இருக்குன்னு வச்சுக்க, அப்பா சாமி அடிதறியா இருக்க நீயே சாப்பிடு, எனக்கு வேண்டாம், மிச்சம் இருந்தா பார்க்கலாம். இல்லைன்னா சாத்தை போட்டு ரசம் இருந்தா ஓகே, குழம்பு தீர்ந்து ஓகே, சந்தோஷமா ரசம் தான் இருக்கா ஓகே ஓகே, இல்ல எல்லாம் தீர்ந்துட்டு தயிர் தான் இருக்கா ஓகே ஓகே. அதுல சந்தோஷம் அடைய தெரியணும். என் மனம் பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷம் அடைய தெரியணும். என்ன ஆகக்கூடாது, ஐயோ எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே மருமக போடலையே, எல்லாம் சாப்பிட்டு எனக்கு ஒண்ணுமே எடுத்து வைக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது. நாம யாரு, வேதாந்தின் சிங்கம் அல்ல என்ன. சோ அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம். இதுதான் இந்த இடத்துல நம்ம கத்துக்கிறோம். கிரகஸ்தாவா இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். சன்னியாசிக்கு போனா போடுறாங்க, கிடைச்சி சாப்பிட்டு போறாங்க. கிரகஸ்தா இருக்கிறவங்க இதுதான் என்னது, சிலைஹினா இந்த வேர்டு வந்து ப்ரொஃபவுண்ட் வேர்டு. இது வந்து அந்த காலத்துல அப்படி எடுத்துக்கலாம். இந்த காலத்துல வீட்டுக்குள்ள நம்ம பிராமணத்துவம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா எங்க போகக்கூடாது, சாப்பாட்டுக்கு பொருள் அதே மாதிரிதான், ஒரு துணி ஏதோ ஒண்ணு எது வந்தாலும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், மிச்சம் இருந்தா பார்ப்போம், இல்லைனாலும் சந்தோஷம். அவங்களே கொண்டாந்து கொடுக்குறாங்களா சந்தோஷமா வாங்கிக்கலாம், கிடைக்கலினாலும் ஓகே. இதுதான் ஷிலைஹிவா தோஷதிருக்கு தயோகோ. அதாவது உனக்கு ரெண்டும் பிடிக்கல, தயோகனா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்குள்ள வந்தீங்கன்னா உனக்கு டீச்சிங்கும் பிடிக்கல, யாகம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கும் பிடிக்கல, அப்படி நான் பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலனா யூ கோ ஃபார் த ஃபீல்டு. எல்லா என்னது அரிசியை பொறுக்கு, அச்சா பொறுக்கி சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற அர்த்தம் நம்ம இவ்வளவு டீப்பா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அது அதோட முக்கியமான ஸ்லோகம். பிராமணஸ்ய ஹி தேஹஹ அயம் க்ஷுத்ரகாமாய ந இஷ்யதே கிருச்ராய தபசேச்ச இஹ பிரேத்ய அனந்த சுகாய ச. யாரு சுத்ரன்? சத்ரிய குணமுடைய பிராமணனாக நீ இருந்தால். திஸ் ஸ்லோகம் இஸ் ஃபார் யூ. என்ன மீனிங்? பிராமணஸ்ய ஹி தேஹஹ, அதாவது வாழ்க்கை. இப்ப பிராமணனுடைய அதாவது என்ன, பிராமணஸ்யகி தேகக அயம் சுத்ரகாமா, அதாவது பிராமணனுடைய இந்த மீனிங் லிட்டரல் மீனிங் பாத்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் தான் மீனிங்கே. வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். இந்த வாழ்க்கை அயம்னா இந்த தேகங்க இந்த இடத்துல வாழ்க்கை எடுத்து, தேகம்னா சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் தாங்க தேகம். அச்சா இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பிராமனுடைய வாழ்க்கை சுத்ரகாமாய கீழான இன்பத்திற்காக பயன்படுத்த கூடாதுன்னா இஷ்யதே. நீ கீழான இன்பத்திற்காக, சத்திரியன்ல சுத்ரனா கீழான, சத்திரியன் அடுத்து வருது, சுத்ரகாமாய கீழான இன்பத்திற்காக இந்த ஸ்தூல சரீரத்தையோ சூக்ஷ்ம சரீரத்தையோ, அது தேகம்ங்கிறது அந்த மாதிரி ரெண்டையும் கீழான இன்பத்திற்காக ந இஷ்யத்தே ஆசைப்படாத. கிரகஸ்தா நம்மளத்தான் கூப்பிடாரு, கிரகஸ்தா கீழான இன்பத்தை பெறுவதற்காக இந்த சரீரத்தை இந்த கீழான இன்பத்தை பெறணும்னு ஆசைப்படாத. ந இஷ்யத்தே ஆசைப்படாத.
என்னங்க பண்ணணும்? கிருச்சாய தபசேச்ச, கிருச்சாய தவ வாழ்க்கை வாழ்ந்து பழகு. கிருச்சாய தபசே, தவ வாழ்க்கையை கடினமாக உழைத்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தவ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள், பயன்படுத்து. இந்த சரீரத்தை கீழான இன்பத்தை பெறுவதற்கு பயன்படுத்திராத கிரகஸ்தா. எப்படி எதுக்கு பயன்படு? தவ வாழ்க்கை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நொங்கி நூடுல்ஸாக சிஸ்டத்தை எது நான் சொல்லியிருக்கணும், அதுக்காக இந்த தேகத்தை பயன்படுத்தி, எது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மொத்தத்துல தேகத்தை பயன்படுத்து. ச இக பிரேத்திய அனந்த சுகாய. என்ன சொல்ற? ஆசைப்படு. சத்துவ குணத்தில் இருக்கிறியா? இது சத்துவ குணத்துக்கு உண்டான ஸ்லோகம் தாங்க. நான் மாறி சொல்லிட்டேன். சூத்திரங்களுக்கல்ல, இவனுக்கல்ல, சத்திரியனுக்கல்ல, பிராமணனுக்கு உண்டான ஸ்லோகம். இந்த பிராமணத்துவத்தில் இருக்க இல்லையா, சத்துவகுண பிரிடாமினா இருக்குன்னு சொல்ற இல்லையா, நீ என்ன பண்ணு? பிரேத்திய அனந்த சுகாயச்ச, அதாவது இதற்கு இந்த குணத்துக்கு சத்துவ குணத்தில் நான் இருக்கிறேன், தட் இஸ் அல்டிமேட் நினைக்காத, அதுக்கு மேல செல்றக்கு முயற்சி செய். குணாதீத, அதுக்கு மேல எங்க போறது? இருக்கிறது 3 குணம், அதுக்கு மேல ஓங்குறாரு. அப்ப எங்க போறது? குணாதீதா. புரிஞ்சுங்களா? அங்க போறக்கு ட்ரை பண்ணு. எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காது இந்த உடம்ப? கீழான சுத்ர காமாய, காமத்துக்காக இந்திரிய சுகத்துக்காக பின்னால போயிராத பிராமணா. சத்குல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பிராமணனே, பிராமணத்துவத்துடன் கூடி இருக்கிற கிரகஸ்தால் இருக்கிற பிராமணனே, தயவு செஞ்சு இந்த சத்துவகுணத்துக்கு கஷ்டப்பட்டு எங்கிருந்து எங்க வந்துட்ட? நீ சத்துவகுணத்துக்கு வந்துட்ட, அதுக்கு மேல போறக்கு ஆசைப்படு. பிரேத்திய அனந்த சுகாய, அனந்த சுகம், ஆனந்தம், பெர்மனன்ட், அனந்தமா தெரிஞ்சு வச்ச உங்களுக்கு. அனந்த சுகத்துக்கு பிரேத்தியா, யூ புட் எஃபர்ட், அந்த அதுக்காக முழுமையான இன்பத்தை மோட்சத்தை பெறுவதற்காக இந்த சரீரத்தை பயன்படுத்திக்கொள். அடுத்ததுதான் இந்த அடுத்த டைப் ஆஃப் குணத்திற்கு வருது. படிச்சறேன், அடுத்த கிளாஸ்ல மீனிங் பார்க்கலாம். ஷிலோஞ்சவ்ருத்யா பரிதுஷ்ட சித்தஹ தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானஹ மயி அர்ப்பிதாத்மா கிருஹ ஏவ திஷ்டன் ந அதிப்ரசக்தக சமுபைத்தி சாந்திம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.